கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன். ஏனென்றால் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தேவன் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தினால் நமக்கு எந்த ஒரு குறைவும் வராது. அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறார். ஆசீர்வாதமான இடங்களில் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பெற்றோர் எப்படி தன் குழந்தைக்கு நல்லமானவைகளை, ஆசீர்வாதமானவைகளை, சந்தோஷமானவைகளை, சமாதானமானவைகளை கொடுப்பது போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், ஆசீர்வாதமான வழிகளில் நடத்துகிற தேவன், சமாதானமான வழிகளில் நடத்துகிற தேவன். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் நிறைவாக தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். நம்முடைய கர்த்தருக்கு, இயேசுவுக்கு நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அவைகளை, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். அவர் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். தாவீது ராஜாவும் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை தான் சொல்லியிருக்கிறார். நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் அதை தான் பேசியிருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருப்பார். நல்ல உயர்ந்த மேய்ச்சலையும் தொழுவங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவைகளை, ஆடுகளை மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லையே, இனி யார் என்னை கவனிப்பார், யார் என்னை விசாரிப்பார், நான் எப்படி வாழுவேன் என்று கலங்குறீர்களா? உங்களோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களுடைய மேய்ப்பராயிருப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவரே உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி அவர் நடத்துவார். உங்கள் மேல் அவருடைய கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆகவே கலங்காதிருங்கள். கர்த்தரை மேய்ப்பராக வாழ்க்கையிலே கொண்டிருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக சுதந்தரிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள ஆசீர்வாதமான இடங்களில் எங்களை மேய்த்து சமாதானங்களை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.